ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 உடைய பொதுத்தமிழுடைய கொஷினுடைய புக் ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கோம். மீத ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். 61லேருந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பரியது குறுங்கொட்டதாயினும் யானை வெறும் புளித்தா குறின். இப்போ அடலில் மிகுதின்ற பொருள் வந்து எதை உணர்த்துன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும், உரிச்சொல்ல வந்து சால உருதவ நனிக்கூர் களி அப்படின்றது வந்து மிகுதின்ற மீனிங்கில் தான் நம்மளுக்கு வந்து வரும். இங்கேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6th நியூ புக் செகண்ட் டேர்மில் ஒரு திருக்குறளில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த புக் பேக்கில் அந்த திருக்குறள் இருக்குது. பரியது குறுங்கொட்டதாயினும் யானை வெறும் புளித்தா குறின். பரியதுனா பெரியது அப்படின்றது அர்த்தம், கூர்னா மிகுதின்றது அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 10th ஓல்டு புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது. ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா நம்மளுக்கு வந்து ஒரே மீனிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து வரும். உயர்ந்தனாலும் ஒரே இது மீனிங் தான், ஓங்கினாலும் ஒரே மீனிங் தான். இது டைரக்ட் கொஸ்டின் அப்படியே நம்மளுக்கு புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது. உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரே பொருள் வந்தது. ஸோ இதுதான் ஒரு பொருட்பன்மொழி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உயர்ந்து ஓங்கி அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இருபொருள் குறிக்கும் சொற்களை வந்து பொறுத்துக அப்படின்றது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து புக்கில் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் சிலப்பதிகாரத்தில் இருக்கும். கோரல்னா வந்து கொள்ளுதல் அப்படின்ற மீனிங்கில் வந்து இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கருத்து மித்ததெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா நவீன தமிழ் அகராதி. அதான் சொல்லுவேன், மயங்கொழி வேர்ட்ஸ் வந்து அதை நானா இந்த மாதிரி உள்ள நகர எல்லாத்துமே வந்து இங்கே இருக்குன்னா நவீன தமிழ் அகராதின்ற புக்கில் தான் எல்லா கொஷனுமே எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கருத்துன்றதுக்கு வந்து எல்லாமே கருத்து, கருப்பு, அது எல்லாத்துக்குமே சினவு அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. சினம்னா என்ன, கோபம், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கோபித்து சினத்துன்றது. ஸோ அது வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராய்ன்றது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா புற்பொலி வைர நிலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. ஸோ வந்து கொஞ்சம் அதே ரிலேட்டடாக இருக்குதா. ஸோ வந்து இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கோரல் கொள்ளுதல். அது புக்லேயும் இருக்குது, இங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து கோரல் கொள்ளுதல்னு இங்கே நவீன தமிழ் அகராதிலையும் இருக்குது. ஸோ இந்த கொஷின் இதில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 64வது கொஷின். உதகை என்ற சொல்லினுடைய ஊர் பெயர், மருவு பெயர் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து தெரியும், உதகமண்டலம்ன்றது வந்து உதகை, ஊட்டி அப்படின்றத சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 181 இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உதகமண்டலம். உதகமண்டலம்னா என்ன, உதகை. நெக்ஸ்ட் வந்து 6th நியூ புக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை ஒன்று தான் பிழை திருத்துகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு உயிர் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அக்துன்றது போடணும், உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதுன்றது போடணும். இது எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 16 வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அக்து எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே எவ்வளவுன்றது உயிரெழுத்து, ஏன்றது ஒரு உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி போடும்போது நம்ம என்ன பண்ணணும், அக்து அப்படின்றது போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 66. இவனுக்கு வீடு 1-2 இருக்கிறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து அல்லது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கோடிட்டேடுங்களை கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான இணைப்பு சொற்களை வந்து கொடுத்துருப்பாங்க மேட்ச் பண்ண சொல்லி. இது வந்து சிலபஸில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 115 இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொண்டு இருந்து உடன் இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு வேர்ட், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது வந்து மேட்ச் ஆகுதோ அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் ஓரியன்டில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் 67 பாருங்கள், கடற்கரை சாலை. கடற்கரை சாலைன்றது வரும்போது உங்களுக்கு கடற்கரையின் கண் உள்ள சாலை அப்படின்றது வரும். ஸோ அப்போ 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்றது வரும். புதுமனை புகுவிலான்றது புதுமனையின் கண் புகுவிலான்றது வரும். ஸோ வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. உரிமை குரல்ன்றது வந்து உரிமைக்காக கொடுக்கும் குரல் அப்படின்றது ஆக அப்படின்றது வந்து உரிமைக்கு கூ வந்திருக்கனால 4ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தக்க தொகை வரும். நெக்ஸ்ட் பருத்தி துணின்றது பருத்தியால் ஆகிய துணின்றது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தக்க தொகை. இது வந்து எங்கே இருக்குன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 88 வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இங்கே வந்து கான்செப்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து போடணும். வேற்றுமை, ஒவ்வொரு வேற்றுமைக்கும் என்னென்ன உருபுகள் வரும், அதோடைய பொருள் என்ன வரும், கிழமை பொருள் என்ன வரும், அது மாதிரி என்னென்னன்றது கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம போடணும். இங்கே பாருங்க, இடம் காலம், ஒரு இடத்தை வந்து குறிக்கும் போது அது வந்து 7ஆம் வேற்றுமை உருவு. கடற்கரை சாலைன்றது கடற்கரையின் கண் உள்ள சாலை அப்படின்றது வரும். ஸோ அதனால வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம இதை வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 6th நியூ புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மான்றது வந்து நம்மளுக்கு வந்து பொருள் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் இது ரெண்டுக்கும் வந்து ஆன்சர் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மானா வந்து வண்டுன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. 6th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 10 வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், மான்றது வந்து எதை குறிக்குதுன்னா வண்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷனில் வண்டுன்றது இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சே நம்ம வந்து முன்னாடி உள்ள தெரியலைனாலும் நம்ம வந்து இதை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நகர வேறுபாட்டில் அந்நாள், உன்னல், முன்னாள்,
என்னால் அந்த கொஷினை கொடுத்து அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எதில் இருக்குதுன்னா வந்து நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கு தான். ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி நகர நகர இந்த வேறுபாடுகள் இருக்க எல்லாமே அந்த புக்கு தான். இங்கே பாருங்கள், அன்னாள்ன்றது வந்து எதை குறிக்கிறது? அவள். முன்னாள்ன்றது முற்காலத்தில். உன்னல்ன்றது வந்து நினைத்தல். அடுத்து வந்து என்னாள்ன்றது வந்து என்று சொல்லால். ஸோ வந்து அதே தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 17th கொஷின். நாற்றிசையும் செல்லாத நாடிலே ஒரு லைன் கொடுத்து அதில் வந்து இணை எழுத்து இடம்பெற்றுள்ள சொல் வந்து எது அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இணை எழுத்துன்றது நம்மளுக்கு வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா வந்து 6th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 15 வந்து கொடுத்துருப்பாங்க. இங்குக்கு வந்து இக்கு இணை எழுத்து, இஞ்சுக்கு இச்சு, இட்டுக்கு இன்ன, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 எழுத்தும் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வந்துச்சுன்னா அதுதான் இணை எழுத்து. அப்படி பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு வேண்டுவதில் இன்னுக்கு அடுத்து இட்டு அந்த இது வந்திருக்கனால உங்களுக்கு இதுதான் வந்து இணை எழுத்து. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், சுற்றெழுத்துக்களை இடைச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம்புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இதுலேருந்து மட்டுமே, இந்த சுற்றெழுத்து வினா எழுத்துலேருந்து மட்டுமே நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 கொஷினுக்கு கிட்ட கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் இயல் 3 பேஜ் நம்பர் 64 வந்து இருக்குது பாருங்கள். அதே தான் நம்மளுக்கு சுற்றெழுத்து கொடுத்துருக்காங்களே, சுற்றெழுத்துக்களை இடைச்சுட்டுகள். ஏன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அது இருக்கிறத வச்சு தான் அது அகச்சுட்டு, இடத்தை பொறுத்து தான் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுக்கான ஆன்சர் வந்து இரண்டும் சரிதான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செய்மையில் இருக்கிறத சொல்லுவோம். இதுன்றது வந்து அண்மை சுட்டில் சொல்லுவோம். உது உவல்ன்றது 2க்கும் இடையில உள்ளது அப்படின்றது தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா இடைநிலை சுட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், 73th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து சொல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை வந்து கண்டறிக அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வினை வந்து மேற்கொள்றவங்களை வந்து சொல்கிறது தான் வந்து வினையாளனையும் பெயர்ன்றது வரும். ஸோ வந்து சொல்லுனா சொல்லியவர், சொன்னவர் அப்படின்னு வந்ததுனா தான் நம்மளுக்கு வினையாளனையும் பெயர் வரும். இங்கே சொல்லாமைன்றது ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தப்பாக தான் இருக்கும். ஏன்னா சொல்லாமைன்றது வந்து நம்மளுக்கு வந்து எதில் வரும்னா எதிர்மறை தொழிற்பெயரில் வரும். பட் ஆனால் அவங்க வந்து வினையாளனையும் பெயருக்கு அதை ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இவருங்க எதிர்மறை தொழிற்பெயரில் வந்து இது வந்து 10th வந்து நியூ புக்கில் வந்து 17 இருக்குது பாருங்கள். எதிர்மறை தொழிற்பெயர் அதுக்கு வந்து நடவாமை, கொல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்மளுக்கு சொல்லாமைன்றது நம்மளுக்கு எதிர்மறையில் தான் வரும். வினையாளனையும் பெயர்ன்றது ஒரு வினைமுற்று வந்து அதோடைய பெயருடைய தன்மையடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் ஒரு பயனிலை கொண்டு முடியும். அதாவது ஒரு வினை செய்கிறாங்கன்னா அவங்கள தான் அதை வந்து வினையாளனையும் பெயர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்தவர் அவர் தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். யார் அந்த வினையை செய்கிறாங்களோ அவங்கள வந்து இது பண்ணி முக்காலத்தையும் வந்து அது வந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் வினையாளனையும் பெயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தெரிநிலை பெயரச்சம்ன்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அறியாத பையன்றது வந்து எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து வரணும். அதோட வந்து இது வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமான இதே இது கொடுத்து அறியாத பெயர்ச்சம்ன்றது தெரிநிலை பெயரச்சம்ன்றது அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அறியாத பையன் என்பது தெரிநிலை பெயர்ச்சம். அரி எனும் வினைச்சொல்லுடைய அடியாய் பிறந்தது. அரின்ற ஒரு வினைச்சொல் அடியா பிறந்தனால இது வந்து தெரிநிலை பெயரச்சம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரிநிலை பெயரச்சம்ன்றது என்ன, நம்மளுக்கு வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும். அதாவது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம் அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வெளிப்படையாக காட்டுச்சுனால தெரிநிலை பெயர்ச்சம்ன்றது சொல்லுவாங்க. குறிப்பு பெயர்ச்சம்ன்றது அதோடைய பண்பை மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும், காலத்தை காட்டாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அறியாத பையனில் நம்மளுக்கு அது என்ன 3 காலத்தையும் வந்து அது காட்டுற மாதிரியே வரல. பட் ஆனால் தெரிநிலை பெயர்ச்சம்ன்றது இந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிறிய கடிதம். சிறிய கடிதம்ன்றது வந்து நம்மளுக்கு குறிப்பெயர்ச்சம் தான். இது நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து சிறியன்ற ஒரு பண்பு வந்து உணர்த்துது. சிறிய கடிதம் எங்கே இருக்குன்னா 8th புக்கில் பேஜ் நம்பர் 63 இருக்குது. சிறிய கடிதம்ன்றது குறிப்பு பெயரச்சம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில சொல்லை கண்டறிக. இதில் அலமாரி, துட்டுன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு 12th ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன வேர்டுன்றது போர்ச்சுகீசியம், துட்டுனா டச்சுன்றது. இந்த உயில்ன்றது ஆங்கிலம்ன்றது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் மொழிக்கலப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே வந்து ஆங்கிலம்ன்றது கொடுத்துட்டு கீழே வந்து அதுக்கான எடுத்துக்காட்டில் உயில்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உயில் தான் வந்து இங்கே வந்து ஆங்கில வார்த்தை. இந்த 2 தான் நம்மளுக்கு தெரியும். இது 2 நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து உயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 77 இது வந்து எதிர்ச்சொல்லை பொறுத்துகன்றது கொடுத்துருக்காங்க. இது டேரக்ட் கொஸ்டின் தான். இது எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 3க்கு பின்னாடி நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. அதே தான் அப்படியே சேம் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 78வது கொஷின். எதிர்ச்சொல். எந்தையுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தைனா என்ன குறிக்கும்னா என் தந்தை அப்படின்றது குறிக்கும். நுந்தைன்றது என்னன்னா நுண் தந்தை, உன் தந்தை. இது வந்து எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பாஞ்சாலி சபதத்தில் பேஜ் நம்பர் 38 இருக்குது பாருங்கள். நுந்தைன்றது நுண் தந்தை. நுண் தந்தைனா உன்னுடைய தந்தை. ஸோ வந்து ஆப்போசிட் வந்து என் தந்தைனா ஆப்போசிட் வந்து உன் தந்தை. நெக்ஸ்ட் பாருங்கள், பிழையான தொடரை கண்டறிக. இதுவும் இந்த லகர வேறுபாடுகள் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர்
அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. குறைவில்லாமல் உண்டனாய் குறைத்தது. இது மூணுமே கரெக்டாக இருக்குது. இங்கே பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மலைத்துன்றது வராது. இங்கேயும் இதே இதை வரும். மலைத்துன்றது வியந்து போய்விட்டனர் அப்படின்றது வரும். ஸோ இது வந்து பிழையான தொடர். இதை நம்மளுக்கு சிலபஸ் ஓரியன்டாக உள்ள கான்செப்ட் வச்சு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இது வந்து என்னன்னா ஒரு குறள்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அன்பு இருப்பதுதான் உயிருள்ளடல், அன்பு இல்லாதது. இது வந்து இங்கே பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அன்புடையவர்கள் தன்னுடைய உயிர் முதற்கொண்டு எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு என்பர், அன்புடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர் அப்படின்பாங்க. அதே 6th ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் டைம் திருக்குறள்ல நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பின் வலியது உயிரில்லை, அஃதில்லார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்புல உயிர் இருப்பதுக்கு அடையாளம். இல்லைன்னா அது ஒரு எலும்பால மூடப்பட்ட உடல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு 20 கொஷின் வந்து பார்த்துட்டோம். இன்னும் ரிமைனிங் ஒரே ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை முடிச்சதும் நம்மளுடைய புக் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவுட் சோர்ஸோ அந்த புக் லிஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து இனிமேல் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you for watching. Please subscribe my channel.